தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் அப்படிங்கிறவர் யார்? சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு எக்ஸ் ஜேர்னலிஸ்ட், மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டீஷியன். பாலிடிக்ஸ் இஸ் அ ஹை டைம் பிஸ்னஸ். அது வந்து லாட் ஆஃப் மணி இஸ் இன்வால்விங். வின் பண்ணணும்னா அதுக்குமே பணம் தேவை, ஜாதி மதம் தேவை, பெரிய அரசியல் செல்வாக்கு தேவை. ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ஐ கான்ட் வின். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அது தனியாக வச்சிருவோம். ஒரு அடையாள அரசியல்லாம் வந்து உடைபட்டு போயிடும். அதனால் மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், மக்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய பவர்ஸை வந்து அவங்க முழுமையாக உணர்ந்துட்டாங்கன்னா, ஸோ மற்ற அரசியல் கட்சிகளுக்கு எல்லாமே வந்து ஏற்கனவே சின்னம் தெரியும், அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அவங்களுக்கு பட் எனக்கு வந்து நாமினேஷன் ஏற்கப்படுமானே நமக்கு டவுட்டாக தான் இருக்கும். ஒரு வீடியோ வைரல் ஆகுது, இவர் யார், இவர் வந்து இண்டிபெண்ட்டாக கான்டெஸ்ட் பண்ணுறாரு, ஒரு க்யூரியாசிட்டி எனக்குள்ள. அந்த விஷயம் நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணணும், அதுதான் என்னுடைய நோக்கம். கிராமங்களுக்கு போகணும், கிராமங்களை டெவலப் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் ஒரு மாநிலமும் முன்னேறும், ஒரு நாடும் முன்னேறும். பொதுவாக ஜாதி அரசியலே வேணாம்ப்பா, ஜாதி அரசியலை ஒழிக்கணும் அப்படிங்கிறத ஒரே டைமில் முடிச்சிடக்கூடாது. அதுக்குள்ளே நிறைய அந்த ஜியாகிரஃபியை ரீட் பண்ணுங்கள். உங்கள் ஊர்னா ஊர் என்ன மாதிரி ஊர், என்ன மாதிரி நிலங்கள்லாம் இருக்குது, என்ன மாதிரி மக்கள்லாம் வாழ்கிறாங்க அப்படிங்கிற அந்த மக்களை ரீட் பண்ணுங்கள். வெறும் லஞ்சம், ஊழல் இதை மட்டுமே எதிர்த்துட்டு அரசியலுக்குள்ளே வந்து ஒரு சுத்தமான நிர்வாகத்தை கொடுக்க வரவங்க அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு அஜெண்டாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி இண்டிபெண்ட்டாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. வணக்கம், ஹுசைன் சேரன் அகாடமியிலேருந்து. அண்ட் இன்னைக்கு சேரன் டாக்ஸில் நோ யோர் கேண்டிடேட்டில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுற, அதாவது சுயேட்சையாக போட்டியிடுற ஒரு நபர் திரு தீபன் சக்கரவர்த்தி, அவரை தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். நம்ம நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்போம், இவருடைய ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ சுயேட்சையாக நிற்கிறாரு, என்னென்ன சேலஞ்சஸ் இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, சுயேட்சையாக நிற்கிறதுனால என்னென்ன பலன், என்ன மாதிரியான மாற்றங்களை இவங்க கொண்டு வர முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம நோ யோர் கேண்டிடேட் செஷனில் நான் பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வணக்கம் திரு தீபன் சக்கரவர்த்தி அவர்களே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நீங்கள் இவ்வளோ ஒரு பிஸி ஸ்கெடியூல்லையும் எங்களுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கி வந்திருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு சேரன் அகாடமி, சேரன் டாக்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். முதல் கேள்வி, இந்த கேள்வி வந்து அடிப்படையாக நாங்கள் வந்து எல்லா கேண்டிடேட்ஸ்கிட்டையும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் அப்படிங்கிறவர் யார்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டை வந்து நீங்கள் கூப்பிட்டு அப்பார்ட் ஃப்ரம் த பார்ட்டி நீங்கள் சார் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸ் ஜேர்னலிஸ்ட்டாக வந்து நான் என்னை டேர்ம் பண்ண விரும்புகிறேன். நான் 8 இயர்ஸாக வந்து நான் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு உங்களை மாதிரி நானும் ஒரு இண்டிபெண்ட்டாக வந்து யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் ஐ வாஸ் அ ட்ராவல் கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ தென் குவிட் மை ஜாப் அண்ட் ஃபுல் டைமாக ட்ராவல் கண்டென்ட் கிரியேட்டராக வந்து நான் என்னோடய ஜேர்னி ஆரம்பித்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து இந்த பாலிடிக்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இது மேலே ரொம்ப எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ சின்ன வயசுலேயே ஒரு லாயர் ஆகணும், இல்லை வந்து ஒரு IAS ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு லட்சியம் இருந்துச்சு சின்ஸ் ஃப்ரம் மை 6th standard 7th standardலேயே. ஸோ அதை நோக்கி தான் என்னுடைய ஒட்டுமொத்த லைஃப் ஜேர்னியுமே இருந்துச்சு. ஸோ அதோடைய இன்னொரு வேர்ஷன் தான் இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னி அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் தீபன் சக்கரவர்த்திங்கிற ஒரு எக்ஸ் ஜேர்னலிஸ்ட் ட்ரைங் டு பிகம் அ மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டீஷியன். ஜேர்னலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் அண்ட் நவ் அ பொலிட்டீஷியன். இந்த பேரடைம் ஷிஃப்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் மூணுமே தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயமாக தான். கண்டிப்பாக அது ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கும் சரி, தினம்தோறும் வந்து மக்களை சந்திக்கிறது, மக்களுடைய பிரச்சனைகள், அவங்களுக்கு இஷ்யூஸை சந்தித்து பேட்டி எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு அரசியல் தலைவரை பார்த்து பேட்டி எடுக்கிறதா இருக்கட்டும், அரசு அதிகாரிகளை பார்த்து பேட்டி எடுக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து கனெக்டிங் வித் த சொசைட்டி. லைக்வைஸ் சேம் கண்டென்ட் கிரியேட்டர் ஆல்சோ அதே மாதிரி தான். நான் ட்ராவல் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும் கூட நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் நான் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு புவிசார் குறியீடுன்னு சொல்லக்கூடிய ஜியாகிரபிக் இண்டிகேஷன் டேக், விவசாயம் சார்ந்து, ஹேண்ட்லூம் சார்ந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சம்திங் கனெக்டிங் வித் த சொசைட்டி, அதுதான் என்னுடைய ஜேர்னி ஃபுல்லாகவே இருந்திருக்கு. ஸோ இப்போ கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிசமும் கூட மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ ஆல் அபவுட் கனெக்டிங் வித் த பீப்புள், ஒர்க்கிங் ஃபார் த பீப்புள், அவ்வளோதான். ஒரு வீடியோ வைரல் ஆகுது, எல்லாருமே பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராமில், அது நானும் பார்க்குறேன். பார்த்துட்டு இவர் யார், இவர் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷனோட இண்டிபெண்ட்டாக கான்டெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்யூரியாசிட்டி எனக்குள்ள. அந்த விஷனை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க தீபன்? சிம்பிள் பிரதர், மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணணும், அதுதான் என்னுடைய நோக்கம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் கண்டெஸ்ட் பண்ணுறது 3rd டைம். ஏற்கனவே 2 தடவை வந்து நான் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நாமக்கல் 2021 அண்ட் ஈரோடு ஈஸ்ட் 2023. இப்போ மறுபடியும் ஏன் கண்டெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு தெரியும் நான் வந்து ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ஐ கான்ட் வின்.
இப்படி இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக வந்து நம்ம வந்து வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு அது சிரமமாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப இது வந்து ஒரு காமன் மேன் பாயிண்ட்லேருந்து நான் கேட்குறேன். இப்போ எலெக்ஷன் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், பெரிய ரேலி வேணும், நமக்கு வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மக்கள் சப்போர்ட் இருக்கணும். அது ஆப்வியஸாக நம்ம நடந்து வந்தோம்னா பின்னாடி ஒரு 20-30 பேர் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் யூ கேம் இன் பைக் டாக்ஸி ரைட் நோ. நீங்கள் வந்து ஒரு பைக் டாக்ஸியில் வந்து இறங்குனீங்க. இந்த ஸ்டிக்மா அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பிரேக் பண்ணுறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி பாலிடிக்ஸ் இஸ் அ ஹை டைம் பிஸ்னஸ். அது வந்து லாட் ஆஃப் மணி இஸ் இன்வால்விங். நாட் ஒன்லி மணிங்க சொல்கிறது வெறும் வந்து பணம் மட்டும் சொல்ல வரல. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆள்பலமாக இருக்கட்டும், ஜாதி மதங்களாக இருக்கட்டும், எல்லாமே மதபலமாக இருக்கட்டும். ஆமாம், ஜாதி மதம், எக்ஸாக்ட்லி, எல்லாமே இருக்கும், கம்யூனல். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு சிஸ்டமை தாண்டி ஒரு இண்டிபெண்ட்டாக வந்து வின் பண்ணணும்னா அதுக்குமே பணம் தேவை, ஜாதி மதம் தேவை, பெரிய அரசியல் செல்வாக்கு தேவை. வி ஆர் காமன் பீப்புள். நம்ம காமன் பீப்புள்னால வந்து ஜஸ்ட் ஒரு படத்தில் மட்டும்தான், சினிமா படத்தில் மட்டும்தான் அப்படிலாம் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தி வின் பண்ண முடியும். ப்ராக்டிக்கலாக இட்ஸ் வெரி வெரி டஃப் பிளாட்ஃபார்ம். அவ்வளோ சாதாரணமாக இடம் போட்டுற முடியாது. இல்லை நம்ம இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறோம், மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து நான் மக்களை வந்து இடம் போட விரும்பல. ஐ ஹாவ் சம் கான்செப்ட், ஐ ஹாவ் சம் விஷன். என்னன்னா மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணணும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். நான் ஐ எம் நாட் ஜஸ்ட் ஒன்லி கண்டஸ்டிங் இன் நாமக்கல். அது ஒரு எக்ஸாம்பிளாக நான் எடுத்து அது மூலயமா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக வந்து மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணணும். எல்லாம் இந்த பக்கம் வாங்க, ஏன் திரும்பி பாருங்கள், அப்படியே நீங்கள் மேலோட்டமாக பார்க்குற அரசியல் மட்டுமே உள்ளே கிடையாது, உள்ளே வாங்க, நிறைய விஷயம் கற்றுக்குங்க. மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. வெறும் ஓட்டு போகிறது மட்டும்தான் அரசியல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எம்பி எலெக்ஷனுக்கும் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் ஓட்டு போகிறது மட்டும்தான் அரசியல் அப்படிங்கிறது கிடையாது. அது அரசியலில் ஒரு பகுதி. எலக்டோரல் பாலிட்டிக்ஸுங்கிறது தேர்தலில் எலக்டோரல் பாலிட்டிக்ஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பார்ட். அதை தாண்டி மக்கள் அரசியல் நிறைய இருக்குது விஷயங்கள். ஒரு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கும், உதாரணத்துக்கு ஒரு ஆர்டிஐ இருக்குது, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அப்படின்னா என்ன, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அதை எப்படி பயன்படுத்தி நமக்கு சொல்யூஷன் வாங்குறது, எல்லாமே நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி மட்டும்தான் தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் கிடையாது. அது ஒரு செக்மெண்ட், அவங்களுடைய கடமை அது. ஆனால் அதையும் தாண்டி நம்மக்கிட்ட இருக்கிற மக்கள் அரசியல் சொல்லக்கூடிய நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த வெப்பன் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிராம சபைன்னு இருக்குது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 15,000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா கிராம சபை நடக்கும். அந்த கிராம சபையில் பெருசாக இளைஞர்களுக்கு அது என்னன்னே தெரியாது. கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கே கிராம சபையுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதில் என்ன போய் கலந்துட்டு என்ன ஆக போகுது, அது மூலிமா என்ன மாதிரியான தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்லாம் தெரியாது. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ வாஸ் அ ஜேர்னலிஸ்ட். ஸோ என்னுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் அதை பார்க்குறேன். கிராம சபைனா என்ன, ஆர்டிஏனா என்ன, உங்களுக்கு உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்றது, ஒரு பொதுநல வழக்கு எப்படி போடுறது, இப்படிங்கிற மாதிரி நிறையா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பவரை அவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட்டிங், கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நான் லீடர்ஸ் மட்டுமே வந்து அதுக்கான ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு செக்மெண்ட் தான். நம்ம கிட்ட இருக்கிற பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சூப்பரான பாயிண்ட்டை சொன்னீங்க. இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? டு யூ ரியலி திங்க் லீடர்ஸ் நவடேஸ் இது வந்து நம்ம சைட்லேருந்து ஒதுக்கி வச்சுருக்காங்களா, ஆர் they are not allowing us to see the big picture அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கா இப்போ? ஆமாம், நீங்கள் சொல்கிறது ஆமாம், உண்மைதான் அது. ஏன்னா மக்களுக்கு வந்து இதை பற்றி நம்ம ரொம்ப விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அரசியல் புரிதல் வந்துடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க வந்து பொலிட்டிசைஸ் ஆகிடுவாங்க. பொலிட்டிசைஸ் ஆகிட்டாங்கன்னா இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அடையாள அரசியல்லாம் வந்து உடைபட்டு போயிடும். அதனால் மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், மக்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய பவர்ஸை வந்து அவங்க முழுமையாக உணர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் நான் உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 12,500க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. அந்த கிராம ஊராட்சியில் வந்து உள்ளாட்சி தேர்தல்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளாட்சி தேர்தல், கிராம ஊராட்சி தேர்தலில் அரசியல் கட்சிகள் போட்டியிடக்கூடாதுங்கிறது விதி. ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியவே தெரியாது. அரசியல் சின்னங்களில் போட்டி போடவே முடியாது. அந்த 12,500க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சி தலைவர் பதவி இருக்கு இல்லையா, அந்த பதவிக்கு அரசியல் கட்சிகள் போட்டி போட முடியாது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் தான் போட்டி போட முடியும். ஏதோ ஒரு சுயேட்சை சின்னத்தில் போட்டி போட முடியும். ஆனால் ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அங்கே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் வந்து 60 வருஷத்துக்கு முன்னாடியே அரசியல் தலையீடு கிராமங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி கிராமத்துடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்திற்கு அரசியல் கட்சிகள் தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ ப்ராக்டிக்கலாக அது அப்படி பயன்படுத்துறது இல்லை. பேருக்கு தான் வந்து
சுயேட்சையாக போட்டி போடுறாங்க, தனி சின்னத்தில் போட்டி போடுறாங்க. ஆனால் தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தால் வந்து நம்ம என்ன சொல்கிறது, அந்த ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு ஜனநாயகமே இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் இப்போது ஒரு காமன் மேனாக ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு ஃபீல்டில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்க பொலிட்டிக்கல் ப்ராசஸை. நீங்கள் இது பார்க்கும்போது நீங்கள் ஹவு டு யூ ஃபீல்? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் வந்து கோபம் வரும். என்னடா வந்து இப்படிலாம் பண்ணுறாங்களே, விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து கொடுக்க வைக்கிறேன். என்ன மாதிரியான ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்கு? என்னென்ன மாதிரி இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்கு? இந்த எலெக்ஷனில் நான் கண்டெஸ்ட் பண்ணி நான் வெறும் சும்மா நார்மலாக எனக்கு ஓட்டு போடுங்க, நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறது இல்லாமல், மக்களுக்கு இருக்கக்கூடிய முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களுக்கு இருக்கக்கூடிய பவரை எக்ஸ்பிளைன் பண்ணுற. உதாரணத்துக்கு இந்த ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்குது. உள்ளாட்சி அமைப்புகள் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்குது. இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு நம்ம ஒரு சிட்டிசனாக நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போவோம், ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு அவசரமோ இல்லை ஒரு கையெழுத்துக்கு அவசரமோ அலைஞ்சு தெரிஞ்சிருப்போம். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, மக்களுக்கு மேலே வந்து கவர்மெண்ட் அரசு அதிகாரிகள் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லை. அந்த ஒரு பார்வையே தவறான பார்வை. இங்கு ஜனநாயக நாட்டில் மக்கள் தான் எஜமானர்கள். ஸோ மக்களுக்கு கீழே தான் அரசு அப்படிங்கிறது பார்வையை பார்க்கணும். அதனால் நமக்கு இருக்கிற பவரை வந்து முடிந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ஆர்டிஐ பயன்படுத்தி நம்ம எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வேணால் நேரடியாக போய் உட்காந்து ஆய்வு பண்ணலாம். ஒரு கலெக்டர் எப்படி வந்து ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்லேயோ ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் உட்காந்து இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆய்வு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாதாரண குடிமக்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்ம ஆக்டில் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தா அதோடைய லஞ்சங்கள், அந்த ஒரு நிர்வாக சீர்கேடுகள்லாம் வந்து குறையும். மக்கள் வந்து அரசு அதிகாரிகள்னாவே ஒரு பிரம்மாண்டமாக அண்ணாந்து பார்த்து கொஞ்சம் பயப்பட்டு அவங்க தான் நமக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஏங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இல்லை. அவங்க செய்ய வைக்க வேண்டியது நம்ம கடமை, அவங்க கடமை அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராம சபை, ஏன்னா நான் ஏன் மறுபடியும் இந்த கிராம சபை உள்ளாட்சி அமைப்புகள் சொல்கிறேன்னா, அதுதான் ஒரு பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கானமி. கண்டிப்பாக. ஏன்னா வில்லேஜால் வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்தியா. ஓகேவா? கிராமங்கள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் 12,000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குன்னா அதோடைய மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% மக்கள் தொகை அங்கே தான் இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர், சென்னை, மதுரை இந்த மாதிரி நகரங்களில் மட்டுமே வரக்கூடிய மக்கள் கருத்துக்கள் தான் பெரும்பான்மையான மக்கள் கருத்து நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. கிராமங்களுக்கு போகணும். கிராமங்களை டெவலப் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் ஒரு மாநிலமும் முன்னேறும், ஒரு நாடும் முன்னேறும். பட் இப்போ நடந்துட்டு இருக்கிறது அப்படி கிடையாது இல்லையா? இப்போ வந்து மேஜராக பார்த்தோம் அப்படின்னா, growth of a corporate is a growth of a nation அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிளில் போயிட்டுருக்கு. இதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க ஆஸ் அ பொலிட்டிஷியனாக? இல்லை, எப்படி சொல்கிறது, நீங்கள் என்னதான் டெவலப்மெண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி கார்ப்பரேட் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் கூட, நம்ம மறுபடியும் கூட இனிஷியேட் பண்ணுறதுன்னா, இந்தியா ஒரு விவசாயம் சார்ந்த நாடு. இப்போ விவசாயம் ரொம்ப வந்து டல்லாக இருக்கலாம், அதோடைய எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஆனாலும் கூட இந்தியா இப்போ 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடு. இந்த நாட்டில் விவசாயம் அப்படிங்கிறது தான் ஒரு பிரதானமான ஒரு தொழிலாக இருக்குது. அந்த விவசாயம் எங்கிறது எல்லாமே அந்த விவசாயம் அப்படிங்கிறது கிராமங்களில் தான் இருக்குது. நம்ம யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், மீடியா ஆகட்டும், பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹெட் ஆஃபீஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம பார்க்குறது, நம்ம ரிசீவ் ஆகிறது எல்லாமே வந்து கோயம்புத்தூர், சென்னை, தமிழ்நாடு எடுத்திங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, திருச்சி இந்த மாதிரியான சிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி ஒரு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா அதோடைய லேண்ட்ஸ்கேப் அண்ட் சினாரியோஸே வேறு மாதிரி இருக்கும். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே வந்து கிராமங்களை டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். நீங்கள் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் எடுத்திங்கன்னா அவங்களுடைய பூர்வீகம், ஒரு 8 பேர்த்தோட பூர்வீகம் கிராமத்தில் தான் வந்திருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் சரி, எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்தாலும் சரி, அதோடைய நாடி அப்படிங்கிறது, அதோடைய தொடக்க புள்ளி அப்படிங்கிறது வந்து கிராமங்களாக இருக்கும். நீங்கள் கிராமத்தை அழிக்கவே முடியாது. நீங்கள் எப்படி கிராமத்தை அழிச்சு அது உண்மையெல்லாம் போயிடும். நம்ம கிராமத்தை அழிச்சு விவசாயத்தை அழிச்சு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம், ஒரு ஐடி செக்டரை கொண்டு வரலாம், அது வேறு, அது டோட்டலாக டிஃப்ரெண்ட் செக்மெண்ட். ஆனால் இப்போதைக்கு ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12,500க்கும் மேற்பட்ட கிராமங்களாக தான் இருக்குது. ஆனால் என்ன, பெரிய அளவுக்கு வந்து மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல், அடிப்படை வசதிகள் கொஞ்சம் குறைவாகவோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இருக்குது. ஆனால் 12,500 கிராமங்களாக தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்கள் கொண்டு வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸு
எக்கனாமிக் ஜோன்ஸு இது எல்லாமே வந்து சிட்டிஸில் தான் இருக்கும். சிட்டிஸில் இல்லை டவுன்ஸில் இருக்கும். ஸோ வில்லேஜஸில் பெரிய அளவுக்கு வந்து கொண்டு வர மாட்டாங்க. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் எதிர்ப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ சமீப காலமாக வந்து எந்த ஒரு வளர்ச்சி திட்டம் அந்த கிராமத்துக்கு பாதிப்பு ஏற்படுதோ அந்த மக்கள் தன்னெழுச்சியாக போராடுவாங்க. ஆனால் பேர் சொல்ல இருந்தாலும் கூட ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரதா இருக்கட்டும், ஒரு நியூக்ளியர் பிளான்ட் கொண்டு வரதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு விவசாயம் பாதிக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சால் அது வந்து மக்களாகவோ இல்லை சில இயக்கங்களாவோ வந்து அதை பொலிட்டிசைஸ் பண்ணி அதை அதுக்கு எதிராக வந்து போராடுவாங்க. அது அந்தளவுக்கு தான் இருக்குது. ஆனால் வளர்ச்சிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி அது வேறு கேட்டகரி. கிராமங்கள் அப்படிங்கிறது அது வேறு கேட்டகரி. நீங்கள் சொல்கிற வளர்ச்சி கிராமங்களுடைய விவசாயத்தை பாதிக்கும் போது நிச்சயமாக மக்கள் போராடுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் நிறைய தமிழ்நாட்டில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அடிக்கடி ஒரு வேர்டை எம்ஃபசைஸ் பண்ணுறீங்க, பொலிட்டிசைஸ் பண்ணணும், மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொலிட்டிசேஷன் ப்ராசஸில் என்னென்ன விஷயங்கள் உள்ள அடங்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று தான், மக்கள் சாதாரணமானவர் இல்லை, இது ஜனநாயக நாடு. மக்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் ரொம்ப பெருசு. நீங்கள் வந்து அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் மட்டுமே நீங்கள் பெருசாக நம்பியிருக்க வேணாம். உங்கள் சிட்டிசன், நீங்கள் இந்த நாட்டில் ஒரு குடிமகனாக இருக்கீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் அண்ட் பவர்ஸ் ரொம்ப பெருசு. இதுதான் அடிப்படையாக நான் சொல்ல வரக்கூடிய ஒரு பொலிட்டிசேஷனுக்கான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அதை நம்ம உணர்ந்தாலே நமக்கு ஒரு தைரியம் வரும். நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோம், நம்ம ஊரில் ஒரு ரோடு போடணும், நம்ம ஒரு தண்ணி வசதி வேணும், அதுக்கு வந்து நம்ம முழுக்க அரசை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், அரசு அதிகாரிகள் தான் செய்யணும், அரசு அதிகாரிகள் செய்கிற வரைக்கும், அரசியல்வாதிகள் செய்கிற வரைக்கும் நம்ம கையை கட்டிகிட்டு இருக்கணும், மனு மேலே மனு போட்டு உட்காந்துட்டு இருக்கணும். அப்படி கிடையாது. அது போட வேண்டியது அவங்க கடமை. அந்த கடமையை அவங்க செய்யலை அப்படின்னா அதுக்கு எதிராக நம்ம போராடணும். அதுக்கு எதிராக அவங்களை செய்ய வைக்கிறதுக்கு நடவடிக்கையில் இறங்கணும். அது ஒரு தனிநபராக நம்ம இருக்கக்கூடிய நம்ம பர்சனல் லைஃப்பை அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்க முடியாது. ஆனாலும் கூட தன்னெழுச்சியாக ஒரு சிலரால், ஒரு ஆக்டிவிஸ்டாலேயோ இல்லை சாதாரண இயக்கம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களாலேயோ இல்லை மற்ற கட்சிகள் இருக்கனாலேயோ அதை பாசிபிள் பண்ண முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் அவர் ரைட். பண்ண வைக்கணும். ஒருவேளை அவங்க பண்ணலைன்னா நம்ம வந்து அதுக்கு எதிராக போராடணும், அவ்வளோதான். ஓகே, இப்போது கம் டு யுவர் பிளேஸ் நாமக்கலோட க்ரோத்தில் ரொம்ப இதோட க்ரோத் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். பட் இந்த ஃபேக்டர்ஸ்னால எல்லாமே வந்து இது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? நாமக்கல் முழுக்க தொழில் நகரம்னு சொல்லுவேன். தொழில் சார்ந்த நகரம். அது வந்து நம்ம லாரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும், எக் ஆகட்டும், பவுல்ட்ரீஸ், இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆட்டோமொபைல் சார்ந்த ஸ்பேர் பார்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு தொழில் நகரம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சொல்லவில்லை, அரசியல் கட்சிகள் கடந்த 15 வருஷத்தில் இந்த மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி அப்படின்னு இருக்குது இல்லையா, அது ஒன்று தான். இந்த நகரத்தை அனைத்து தொழில் வசதி இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து ஒரு ஏதுவான ஒரு தொழில் நகரம் அமைப்போம், எல்லாத்தையும் யூனிஃபை பண்ணி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு எக்ஸ்போர்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இருக்கட்டும் ஒரு ஆட்டோ ஹப், ஒரு ஆட்டோ நகரம் உருவாக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமாக இதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும், அது உள்ளாட்சி தேர்தலாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாலும் சரி, சட்டமன்ற தேர்தல், அதே வாக்குறுதி தான் கொடுக்குறாங்களே தவிர அதை வந்து செயல்முறைப்படுத்துறதுக்கான ஒரு சின்ன இன்ச்சு கூட வந்து எடுத்து வைக்கல. அது வந்து ஒரு பேரளவுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த நாமக்கல் குறிப்பாக ஒரு ஆட்டோமேஷன் நாமக்கல் வந்து ஒரு ஆட்டோ ஹப், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். அதனால் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, அது வந்து தீவிரமாக செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வந்து ஒரு யூனிக்கான ஒரு தொகுதி. ஏன்னா மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இதில் 4 சட்டமன்ற தொகுதி பொது தொகுதி, மிச்சம் 2, ஒன்று வந்து ராசிபுரம், அது வந்து ஒரு எஸ்சி தனித்தொகுதி, சேந்தமங்கலம் அது எஸ்டி ஸ்கெடியூல்ட் ட்ரைப்ஸ் தனித்தொகுதி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் சில ஜாதி ரீதியான ஆதிக்கங்கள் நிறைய இருக்குது. அது நான் பேசலாமான்னு தெரியல, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம், பட் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு மாதம் முன்னாடி கூட ஒரு சலூன் கடையில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து முடிவெட்ட மறுக்கப்படுது. அதுக்கு எதிராக வந்து நியூஸ் போடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இன்னமும் இருக்குது. இன்னமும் வந்து இரட்டை கொலை முறை அப்படிங்கிறது இன்னும் இருக்குது. 2 டம்ளர் யூஸ் தெரியும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து
கலையணும், அதெல்லாம் வந்து அதை தாண்டி வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு நீங்கள் இந்த ப்ராசஸை எப்படி பார்த்துட்ருக்கீங்க? அதாவது இந்த மாதிரியான ஒரு சில டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆர் தே வாண்டட் டு பி லைக் தட், அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வாண்ட் டு கீப் தெம் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா? ஆர் இட்ஸ் முக்கியமான கொஷின் வருது இல்லை, ரொம்ப முக்கியமான கொஷின் கேட்டிருக்கீங்க. நான் வந்து எந்த ஒரு ஜாதி பேரும் நான் குறிப்பிட்டு பேச விரும்பல, ஆனாலும் பொதுவாக பேச விரும்புகிறேன். ஜாதி அரசியல் அப்படிங்கிறது நம்ம வெளிப்படையாக வந்து நம்ம போகிற பொதுவாக ஜாதி அரசியலே வேணாம்ப்பா, ஜாதி அரசியலை ஒழிக்கணும் அப்படிங்கிறத ஒரே டைமில் முடிச்சிடக்கூடாது. அதுக்குள்ளே நிறைய சப் பிரான்ச்சஸ் இருக்குது. ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதி மக்கள் இருப்பாங்க. அவங்க இத்தனை வருஷமாக ஒரு பல அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு மக்களாக இருப்பாங்க. அவங்களுடைய விடுதலைக்காக போராடுறது ஜாதி அரசியல் தான். சரியா? அதிலிருந்து விடுபட்டு வரணும், அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடுறதும் ஒரு ஜாதி ரீதியான அரசியல் தான். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா, ஒரு ஜாதியை மையப்படுத்தி ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக அரசியல் பண்ணுறாங்க பாருங்கள். அங்கே தான் வந்து பிரச்சனை வருது. நாங்கள் இந்த ஜாதி, இவங்கெல்லாம் எங்கள் தலைவர்கள், இது எங்கள் பெருமை அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரௌடாகுது பாருங்கள் அந்த ஜாதி. அங்கே தான் பிரச்சனை. அங்கே தான் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்குது. அங்கே தான் வந்து இன்னொருத்தவங்களை வந்து ஒரு அடக்குமுறை பண்ணுறதுக்கான ஒரு 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 வெப்பனாக ஆகிடுது இந்த ஜாதி அரசியல். அதனால் இது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜாதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக அவங்களுடைய அந்த மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுறதும் ஜாதி அரசியல் தான். ஆனால் அந்த ஜாதியை பயன்படுத்தி ஓட்டு வாங்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒரு இன்னொரு ஜாதியவோ இல்லை இன்னொரு பிரிவினரையோ வந்து அடக்குவதற்கும் ஒரு ஒரு பெருமையாக இருக்கக்கூடிய விஷயமா பார்க்கறது அப்படிங்கிறது வந்து அதுவும் ஜாதி அரசியல் தான். அதனால் இதுலேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஆமாம். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எஸ்டி மக்கள் பற்றி நீங்கள் நிறைய பேசுனீங்க. இன்ஃபேக்ட் உங்களுடைய வீடியோவில் கூட, அந்த வைரலான வீடியோவில் கூட வந்து ஷெட்யூல்ட் ட்ரைப் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு? இல்லை, நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன்னா, சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிங்கிறது எங்கள் ஒரு தொகுதி இருக்குது. தமிழ்நாட்டிலே ரெண்டு எஸ்டி தொகுதி தான். ஒன்று ஏற்காடு, இன்னொன்று வந்து சேந்தமங்கலம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலையாளிஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. நம்ம கேரளா மலையாளி, தமிழ்நாடு மலையாளி. அவங்க வந்து இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை, ஏற்காடு, கொல்லிமலை, கல்வராயன் மலை, ஏலகிரி, இந்த மாதிரி பகுதியில் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு சரியான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்லை. அந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரணும் அப்படிங்கிற கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஏற்காடு சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி. ஆனால் வெறும் பேரளவுக்கு தான் வந்து இருக்காங்க. இங்கேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பவர், ஒரு பெரிய அமைச்சர், ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு லீடர் அப்படியே யாரும் வந்தது கிடையாது. அதுக்கான வாய்ப்புகளே வந்து மறுக்கப்பட்டுட்டே வருது. அதோடைய இப்போவும் ஆமாம், இப்போவும் எப்படி தான் பேருக்கு ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க. ஆனால் அந்த எம்எல்ஏ எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது, காணாத இடத்துல இருப்பாங்க. அவங்களெல்லாம் அமைச்சர் பதவிக்கு உட்கார வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நடக்காத ஒரு விஷயமாவே இருந்துகிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். கடந்த 20 வருஷத்துலையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு எந்த விதமான ஒரு எஸ்டி அமைச்சர் அப்படிங்கிறது கிடையாது, இல்லவே இல்லை. எந்த கட்சி வந்தாலும் சரி. அதனால் நான் உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் எம்பவர் வரணும், ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரணுங்கிறதுக்காக அந்த கொல்லிமலை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அதுதான் அந்த எஸ்டி மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம் சேந்தமங்கலமில். சரிங்க. அந்த கொல்லிமலை அப்படிங்கிற அந்த பேரே வெளியே வரல. இப்போ தான் ஆஃப்டர் இந்த இன்ஸ்டாகிராம் ட்ராவல் கண்டென்ட் கிரியேஷன்லாம் வந்து அப்புறமேட்டு நிறைய பேர் போகிறாங்க, அந்த கொல்லிமலைங்க வருது. எப்போவுமே சரி, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரசியலுடைய ஆரம்ப புள்ளிங்க வந்து ஒரு பேரில் தான் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுங்கிற பேர் வைக்கணும்னு ஏன் கோரிக்கை வந்துச்சு, ஏன் வச்சாங்க, அது ஏன் இன்னமும் வந்து நம்ம வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த பேருக்கு பின்னாடியே நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பேர் மூலியமாக தான் வந்து நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அதனால் சேந்தமங்கலம் அப்படிங்கிறது ஒரு ஊர். அந்த ஊருக்கும் கொல்லிமலைக்கும் ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. சேந்தமங்கலம் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில் வந்து எஸ்டி மக்களே கிடையாது. ஓஹோ. எல்லா எஸ்டி மக்களும் கொல்லிமலையில் தான். ஆமாம். சேந்தமங்கலம்ங்கிறது கீழே இருக்குது, கொல்லிமலை மலை. ஸோ இப்போ அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதினா சேந்தமங்கலத்தில் மட்டுமே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. அங்கே மேலே வருதுங்க வந்து ரொம்ப ரேர். இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே மேலே வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி திட்டங்கள் இல்லை.
மலை கிராமங்களில் வளர்ச்சின்னு சொன்ன உடனே பெரிய பெரிய அளவுக்கு வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணணும் அப்படிலாம் சொல்ல வரல. மக்களுக்கு கூடிய அடிப்படை பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சாலே போதும். இன்னமும் அங்கே நிறைய விஷயங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. திறந்த வெளியில் மலம் கழிப்பது உட்பட பல விஷயங்கள் அங்கே இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் என்னுடைய கோரிக்கை அப்படிங்கிறது என்னென்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு பிரிவு இருக்குது, பேர்டு நேம்ஸ். ஒரு சட்டமன்ற தொகுதி பக்கத்தில் இன்னொரு ஊர் பேரை சேர்த்துறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சேந்தமங்கலம்னா சேந்தமங்கலம் கொல்லிமலை அப்படிங்கிற அந்த சட்டமன்ற தொகுதி பேரை மாற்றினா அந்த ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அதுதான் வந்து முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இது வந்து சாத்தியமான ஒரு கோரிக்கை தான். ஏற்கனவே தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்குது. இந்த மாதிரி இந்தியாவில் பல வடகிழக்கு மாநிலங்களில் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது பண்ணதன் காரணமாக அந்த ஊருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் வருது, ஒரு பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் வந்திருக்கு. அதை வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது எங்கள் ஊருக்கு சேந்தமங்கலம் தொகுதிக்கு அந்த கொல்லிமலை அப்படிங்கிற அந்த பேரை பேர்டு நேமாக வைக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கோரிக்கையாக தான் இருக்குது உங்களோட. ப்ராக்டிக்கலாக தான். என்ன சும்மா கற்பனையில் பேச முடியாது இல்லையா, ப்ராக்டிக்கலாக தான். இட்ஸ் பாசிபிள். இது வெரி வெரி சிம்பிள். சூப்பர். இப்போ உங்களுடைய இந்த ஒரு எலெக்ஷனுக்கான இந்த ஜேர்னியில் உங்களுடைய ஸ்கெட்யூலிங் எப்படி பண்ணுறீங்க? ஹவுஸ் யோர் டே ஸ்கெட்யூல்டு? ஓகே, நல்ல கேள்வி கேட்டீங்க. மார்ச் 30 நமக்கு வந்து தேர்தல் சின்னம் வந்து ஒதுக்கப்படுது. ஏப்ரல் 19 எலெக்ஷன், ஏப்ரல் 17 வரைக்கும் கேம்பெயின் பண்ணலாம். ஸோ மற்ற அரசியல் கட்சிகளுக்கு எல்லாமே வந்து ஏற்கனவே சின்னம் தெரியும், அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அவங்கள பட் எனக்கு வந்து நாமினேஷன் ஏற்கப்படுமானே நமக்கு டவுட்டாக தான் இருக்கும். ஏன்னா என்ன காரணம் எல்லாம் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சொல்கிறேன், உறுதியாக நமக்கும் தெரியாது போட்டி போட போகிறோம், இந்த சின்னத்தில் தான் போட்டி போட போகிறோன்னு. அப்படிங்கிறப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைவான நாட்கள் தான் இருக்குது. 17 days தான் இருக்குது. இந்த 17 நாளில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப டிஜிட்டல் கேம்பெயின் தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் 95 லட்ச ரூபா வந்து செலவு பண்ணலாம். எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் அளவு லிமிட் 95 லட்ச ரூபாயே நமக்கு நம்மள மாதிரி இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்லாம் ரொம்ப பெருசு. ஸோ பெருசுனா ரொம்பவே பெருசு. ஆமாம், ரொம்பவே பெருசு. அதனால் வந்து நம்ம பயன்படுத்த போகிறது வந்து இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற அந்த டூல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர், இது மட்டும் தான் பயன்படுத்த போகிறோம். என்னுடைய நோக்கம் வந்து நாமக்கல் தொகுதியில் ஓட்டு வாங்குறது மட்டும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நான் இந்த டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்ததுக்கான காரணமே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களை, குறிப்பாக இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தணும், அரசியலுக்கு அவங்க பார்வையை திருப்பணும் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கம். அதுக்கான ஒரு தொடக்கம் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் நிற்கிறது நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி இருந்தாலும் கூட நான் என்னோடய கண்டென்ட்டு, நான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம். அதனால் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று நாமக்கல் சார்ந்து இருக்கும், இல்லை பொதுவாக ஜென்ரலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அவேர்னஸ் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம என்னோடய ஷெடியூலிங் பார்த்தீங்கன்னா இப்போது மற்ற வேட்பாளர்கள்லாம் ஒரு நாளைக்கு இங்கே போகணும், ஒரு நாளைக்கு அங்கே போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சார ஸ்கெடியூல் இருக்கும். பட் எனக்கு அப்படி இல்லை. எனக்குமே எல்லாம் ஷூட்டிங் ஸ்கெடியூல் தான். 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கும் போகணும். அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள் பிரச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகளை வீடியோஸாக எடுத்து மக்கள்கிட்ட வந்து அது பேட்டியாக எடுத்து அதை வந்து போடணும். சிம்பிள் ஆஸ் லைக் ஒரு ரிப்போர்ட்டர் வேலை தான் வந்து நான் பார்க்குறேன். அந்த மாதிரி தான் என்னுடைய ஸ்கெடியூலிங் இருக்கும். ஸோ 17 நாள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆனால் 6 சட்டமன்ற தொகுதிங்கிறப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 நாள் 3 நாள் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வரும். அதனால் இப்படி தான் போயிட்டுருக்கு. சூப்பர். இப்போது எனக்கு வந்து ஒரு 2 கேள்விகள் இருக்குது. அதில் முதல் கேள்வி நான் கேட்குறேன், ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் மணி? ஏன்னா நம்ம அந்த ஒரு ப்ராசஸை அந்த ப்ராடக்டை நம்ம இக்னோர் செஞ்சாலும் செய்யலைனாலும் மணி பிளேஸ் அ பிவிட்டல் ரோல் இன் பாலிடிக்ஸ். ஒரு அடிப்படையான முக்கியமான ஒரு ரோல் பங்கு வகிக்குது. ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கீங்க, ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸாகவே இருக்காங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்குதோ அதோட ரோல் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஃபீல்டில்? மணி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் 95 லட்ச ரூபா செலவு பண்ணலாம் சொல்லுது. அந்த 95 ரூபா எதுக்கு செலவு பண்ணலாம்? அது நம்ம யோசிச்சோம்னா தெரியும். அந்த 95 லட்ச ரூபா எதுக்காக செலவு பண்ணலாம்? கேண்டிடேட் மினிமமே சொல்கிறேன், மினிமமே வந்து மேக்ஸிமமோ 95 ரூபா தான் செலவு பண்ணுறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக யாரும் அப்படி செலவு பண்ணுறது கிடையாது. முக்கியமான கட்சிகள் பல கோடிகளை செலவு பண்ணுறாங்க. அந்த செலவு பண்ணுற தொகை எதுக்கு செலவு பண்ணுறாங்க? ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அது தனி, அதை தனியாக வச்சுருவோம். அதை தவிர தேர்தல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது எதுக்காக செலவு பண்ணுறாங்கன்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் ஒருத்தர் நிற்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சு கொஞ்சம் யோசிச்சோம்னா தெரியும் நமக்கு. புரிஞ்சு.
நான் தான்ப்பா இந்த கட்சியோடைய கேண்டிடேட்டு, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த 95 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. ஓகேவா? மற்றபடி ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது நான் அதை பற்றி பேசவே விரும்பல. அதுக்கு 95 லட்ச ரூபா வந்து தேவையா அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வி இந்த ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில். நான் ஒரு தொகுதியில் 15 லட்சம் பேர் இருக்கான்ப்பா, அந்த 15 லட்சம் பேர்த்துக்கும் நீ தான் போட்டிடுறேன் அப்படின்னு தெரியறதுக்கு 95 லட்ச ரூபா தேவையா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. தேவை இல்லை. ஏன்னா ஆனால் அது ஒரு கல்ச்சர் ஆக்கிட்டாங்க. இப்போ நம்ம கடந்த ஒரு 20 வருஷமாக தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் கலாச்சாரம்ங்கிற ஒரு வேர்டே பயன்படுத்துறது காரணம் என்னென்னா, இது ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறாங்க. ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறது வந்து நம்ம ஒரு விதத்தில் ஏற்றுட்டாலும் கூட, இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்விங் மணி. அவ்வளவு கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து நீ தேர்தலில் போட்டி போடுற உன் கொள்கை இதுதான் சொல்கிறதுக்கு ஒரு தொகுதிக்கு 95 லட்ச ரூபா அப்படின்னா 40 தொகுதிக்கு எத்தனை கோடிகள்? அது தேவையா? அது தேவையில்லை. அப்படி என்ன பண்ணுறீங்க, அதை வந்து ஒரு திருவிழாவாக கட்டமைக்கிறீங்க, அதை வந்து ஒரு கலாச்சாரமாக நீங்களும் ஆர்டிஃபிஷியலாக கட்டமைக்கிறீங்க. எலெக்ஷன் சீசன் வந்தாலே ஒரு தொகுதியில் ஒரு கட்சிக்கு இத்தனை வண்டி வரணும், இத்தனை மக்கள் தினைக்கும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணணும், தெருவாக போய் ஊராக போயிட்டு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காமிக்கணும், கொடி போஸ்டரு துண்டு அது இதுன்னு போட்டு ஒரு கல்ச்சராக க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த கல்ச்சர் நீங்கள் இப்படி இருந்து பார்த்தா இது மக்களுடைய ஒரு என்டிட்டிப்பா, இது ஏப்பா நீ எதிர்க்கிற அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்வால்விங் மணி அப்படிங்கிறனால கண்டிப்பாக எதிர்த்து தான் ஆகணும். அப்படி என்ன ஒரு கலாச்சாரம், ஒரு கட்டமைப்பு, ஒரு பிரம்மாண்டம் எலெக்ஷனுக்கு எதுக்கு தேவை? அது வந்து அப்படி தேவையே கிடையாது. இப்போ ஒரு தொகுதியில் இப்போ நான் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிறேன், 40 வேட்பாளர் நிற்கிறாங்க. சிம்பிளாக பேசுவோம். இந்த மக்களுக்கு என்ன தெரியணும், யார் எந்தெந்த கட்சி வேட்பாளர்கள் இருக்காங்க, அவங்களோட கொள்கைகள் என்ன, அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அவ்வளோதான், சிம்பிள். அதை தாண்டி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்கு அரசியல் கட்சிகள் முயற்சிக்கிறாங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், நாங்கள் இப்படிலாம் பண்ணுறோம், நாங்கள் இதை வந்து வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய இதாக கருத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான செலவு பண்ணவே தேவையில்லையே. இட்ஸ் டூ மச் ஆஃப், ரொம்ப அதிகம். இதில் எங்களை மாதிரி இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்லாம் வந்து காணாமல் போயிடுவாங்க. எப்படி சொல்கிறது, அது உண்மை. நாட் ஓன்லி இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், ஒரு அரசியல் கட்சி, சில அரசியல் கட்சிகள் கூட காணாமல் போயிடுவாங்க இந்த ஒரு பிரம்மாண்டத்து முன்னிலையில். ஏன்னா 95 lakhsங்கிறது நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து சாதாரணமாக நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி நான் ஒருத்தர் போட்டி போகிறேன்டா அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதே பெரிய விஷயமா இருக்கும். இப்போ மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த உதாரணத்துக்கு ஒரு சில நாடுகள்லாம் இருக்குது, யார் வேட்பாளர்களோ அவங்களுடைய ப்ரொஃபைல் என்ன இது அப்படிங்கிறத அந்தந்த வாக்காளர்கள் வீட்டுக்கு போஸ்டலாகவே அமுச்சு விட்ருவாங்க. சிம்பிள். இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சாரங்கள் அப்படிலாம் கிடையாது. ஒன்லி சில இடத்துல மட்டும் தான் பப்ளிக் மீட்டிங்ஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில் வந்து எதிர்பார்க்குறதே ரொம்பவே ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமான. அதுதான் சொல்கிறேன் இல்லையா, அதை வந்து கல்ச்சரோட வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. கேட்டால் அது வந்து ஒரு கலாச்சாரம்ப்பா, அது மக்களுடைய ஒரு கொண்டாடுறமாக இருக்குதுப்பா, அதையப்பா வந்து நீங்கள் எதுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அதை மெர்ஜ் பண்ணிடுறாங்க. அதுதான் இப்போது இது வந்து ஒரு டவுட் தான். ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஜெயிக்கிறாருன்னே வச்சுக்கோங்களேன், அவர் வந்து எந்த அளவுக்கு நன்மைகளை கொண்டு வர முடியும்? ஏன்னா நீங்கள் இப்போ ஜெயிச்சே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ப்ராக்டிக்கலாகவே பேசலாம். நீங்கள் ஜெயிச்சே நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கே போகிறீங்க அப்படின்னா உங்கள் வாய்ஸ் அந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ஸாக இருக்கும், அது வந்து ஒரு சேஞ்சை கண்டிப்பாக கொண்டு வர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முடியும் தான் நினைக்கிறேன். இதில் 2 விதமாக பதில் சொல்லலான்னு இருக்கேன். ஒன்று ப்ராக்டிக்கல் ரியாலிட்டிக்கு வருவோம். ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியாக ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இந்தியாவில் ஜெயிக்க முடியும். அதுக்கான உதாரணங்கள் இருக்குது, நிறையவே இருக்குது. நார்த் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எப்படி அவங்க எப்படி வின் பண்ணுறாங்கன்னா, அகெயின் கம்மிங் இன் டு அவங்களுக்கு ஒரு ஜாதிய மத பின்புலம் இருக்குது. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து அவங்களுடைய ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஏற்கனவே ஒரு கட்சியில் இருப்பாங்க, அந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சு வெளியே வந்து தனியாக நிற்பாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி பேக்ட்ராப்பில் இருக்கவங்க மட்டும்தான் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக வின் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி சாதாரணமாக ஒரு நல்ல நோக்கத்துக்காக எந்த வித அரசியல் பின்புலமோ, குடும்ப பின்புலமோ, பண பின்புலமோ, ஜாதி மத பின்புலமோ இல்லாமல் இருந்து எலெக்ஷனில் வின் பண்ணுறவங்கிறது ரொம்ப ரேர். 1-2 பேர் தான் சொல்ல முடியும் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே. ஆனால் அதுக்கான ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி அப்படி என்ன பண்ண முடியும், ஒரு வேளை அப்படி வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால வந்து சிறப்பாக செயலாற்ற முடியும்னா கண்டிப்பாக செயலாற்ற முடியும். ஏன்னா அவங்க யாருக்குமே வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்க தேவையில்லை. ஒன்லி டு த பீப்புள், மக்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இல்லை அரசியல் கட்சி தலைவர் வந்து அவங்க சொல்கிறபடி தான் நடக்கணும்,
நான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ ஓனாக இருக்கிறதுனால இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு வேலையை வந்து நம்ம ஜெயிச்சோம்னா ஐ ஹேவ் வெரி ஃப்ரீ ஹேண்ட். அந்த அந்த எம்பி அப்படிங்கிற அந்த ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களுக்கு பவர்ஸ் என்னவோ அது முழுமையாக பயன்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்புமே எனக்கு இருக்கும். அப்படிங்கிறப்ப தட்ஸ் த. இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஓகே, இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்க, ஒரு பெரிய கட்சி இருக்குது, இது கூட இணைஞ்சு தான் நம்ம செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விதமாக பதில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது 2வது இது தான். நான் கம்மிங் அகைன் டு த ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. அப்படி தான் பயணித்தாக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக வந்து உங்களால் ஒரு லாங் ரன்னுக்கு போக முடியாது. லாங் ரன் கூட கிடையாது, ஷார்ட் ரன்னுக்கே போக முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு, அதனோட இணைஞ்சு தான் நம்ம பயணிச்சாகணும். ஏன்னா இங்கே வந்து எலெக்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி, ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் ஹை டைம் பிஸ்னஸ். இங்கே சின்னங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அமைப்பு அப்படிங்கிறது, கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்படிங்கிறப்ப அது ஏற்றுக்கக்கூடியது தான். இதெல்லாம் தாண்டி இண்டிபெண்ட்டாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடியது, உள்ளாட்சி அமைப்புகளை வேணால் சாத்தியப்படும். ஆனால் அதை தாண்டி ஒரு எம்எல்ஏ இல்லை அதை தாண்டி ஒரு எம்பி அந்த ரேஞ்சுக்கு வந்து போகணுன்னா இண்டிபெண்ட் இஸ் நாட் பாசிபிள். கண்டிப்பாக அது நடக்காத காரியம் தான். அப்படியே நடந்தாலும் வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதனால் பெரிய அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய நோக்கம் என்ன, தனிப்பட்ட நோக்கத்துக்காக இல்லாமல் சமூகத்துக்காக பார்த்தோம்னா நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சியோ ஒரு இயக்கம் சார்ந்து தான் வந்து நம்ம வந்து பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுதான் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. ஒரு யூத் பாலிடிக்ஸ்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க, யூத் பாலிடிக்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் ஒரு யூத்து தான். ஸோ நீங்கள் ஒரு பசங்க ஒரு பொண்ணுங்க பாலிடிக்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நிச்சயமாக 2 விஷயந்தான். ஒன்று, ப்ரெசண்ட்டாக என்ன பண்ணணும்னா மக்களை படிக்கணும். ஓகேவா, நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய என்ன மாதிரியான மக்கள் வாழ்கிறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன, விவசாயிகள் என்ன மாதிரியான பிரச்சனை சந்திக்கிறாங்க, அங்கே ஒரு தொழிலாளர்கள் என்ன மாதிரி பிரச்சனை செஞ்சுருக்காங்க, சாதாரண விளிம்புநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரி பிரச்சனை செஞ்சுருக்காங்க, மக்களை ரீட் பண்ணுங்கள், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரீட் பண்ணுங்கள், அந்த ஜியாகிரஃபியை ரீட் பண்ணுங்கள். உங்கள் ஊர்னால் உங்கள் ஊர் என்ன மாதிரியான ஊர், உங்கள் ஊரில் தண்ணி வசதி எப்படி, எங்கெல்லாம் தண்ணி வசதி இருக்குது, என்ன மாதிரி நிலங்கள்லாம் இருக்குது, என்ன மாதிரி மக்கள்லாம் வாழ்கிறாங்க அப்படிங்கிற அந்த மக்களை ரீட் பண்ணுங்கள். 1. 2வது, ஹிஸ்ட்ரியை ரீட் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசியல் வரலாறை ரீட் பண்ணுங்கள். கடந்த 60 வருஷத்தில் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான சில லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், அரசியல் தலைவர்களாகட்டும், இதெல்லாம் என்னென்ன மாதிரிலாம் வந்து ட்ராவல் ஆகி வந்திருக்கு, மக்கள் எப்படிலாம் வந்து அவங்களுடைய எலெக்ஷன் ரிசல்ட் வந்து போட்டிருக்காங்க, அரசியல் கட்சிகளுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, நம்ம வெறும் லஞ்சம் ஊழல் அது மட்டுமே எதிர்க்கணுமா, வெறும் நிர்வாக சீர்கேடு அதை மட்டுமே எதிர்க்கணுமா, இல்லை அதையும் தாண்டி மதத்தாலேயும் ஜாதியாலேயும் வந்து பிரிக்கக்கூடிய வேலைகளை பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதை எதிர்க்கணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கோட்பாடுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து படிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ 2 விஷயம். 1, கொள்கை ரீதியாக இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு, நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கேன், தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த மாநிலத்தில் மாநில உரிமைகள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதில் எப்படி வந்து அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியலை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் படிக்கணும். அதே சமயம் நிர்வாக சீர்கேடாக இருக்கட்டும், பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள், மக்கள் சார்ந்த சமூக ஜாதி மத பிரச்சனைகள், இதையும் வந்து நம்ம படிக்கணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்க்ளூசிவாக இருக்கணும், எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கணும், எல்லாத்தையுமே நம்ம வந்து படிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு தெளிவாக இருக்க முடியும். படிப்பு அது ரொம்ப முக்கியம். எஜுகேஷன். ஓகே ப்ரோ, இப்போ நம்மளுடைய ஃபைனல் பீஸ் ஆஃப் அட்வைஸ், கடைசியாக நீங்கள் ஆஸ் எ இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக மக்களுக்கு, உங்கள் தொகுதி மக்களுக்குன்ட்டு இல்லை, மக்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க? மக்கள் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய நியூஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணுங்கள். நார்மலாக ஒரு நியூஸாகவே வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை கனெக்ட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வெறும் லஞ்சம் ஊழல் இதை மட்டுமே எதிர்த்துட்டு அரசியலுக்குள்ளே வந்து ஒரு சுத்தமான நிர்வாகத்தை கொடுக்க வரவங்க, அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு அஜெண்டா வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வெறும் சுத்தமான செக்குலரிசம் மட்டுமே பேசிட்டு, சமூக நீதி ஈக்குவாலிட்டி மட்டுமே பேசிட்டு இருக்கவங்க பின்னாடி ஊழல் அதையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பொலிட்டிக்கலுக்கு வந்து கொஞ்சம் வழி விடுங்க. என்ன சொல்கிறேன்னா, வெறும் அட்டையை மட்டுமே பார்த்து அது புக்கை வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த மாதிரி வெறும் டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர்னு சொல்கிற மாதிரி அப்படி பண்ணிட்டு பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய அனலைஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இப்போ நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம இன்னும் அடுத்த கட்டமாக வந்து தேர்தல் நடக்குமானே தெரியாது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் வரப்போகுது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஜனநாயக ரீதியாக ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் சந்திச்சுட்டு இருக்கு இந்தியா அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் மக்கள் அனைவருமே எஜுகேட் ஆகணும். மக்கள் அனைவருமே வந்து பொலிட்டிசைஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். அப்போ தான் வந்து வி கேன் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் வெறும் நியூஸாக மட்டுமே பார்க்காம நீங்களாக செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள், திங்க் பண்ணுங்கள். சூப்பர். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் தீபன் சார் ஃபார் யுவர் டைம். நீங்கள் இங்கே வந்து இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ வேல்யூஸ் நீங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் on behalf of Cheran Academy, we wish you all success and in your future endeavors. Thank you. Thank you so much. Nandri. Thank you for the opportunity. Thank you.